தமிழக அரசியலில் விஜய் அலை. கடலோர மாவட்டங்களில் எகிரும் ஆதரவு. மீனவர்களின் முழு சாய்ஸ் விஜய்தானா? தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரும் மே 4ஆம் தேதி தமிழக முதல்வராக பொறுப்பேற்பார் என்ற எதிர்பார்ப்பு அவரது ஆதரவாளர்களிடையே தீயாய் பரவி வருகிறது. விசில் சின்னம் மற்றும் வாக்கு வங்கி. தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ள விசில் சின்னத்துடன் 234 தொகுதிகளும் தனித்து போட்டியிடும் தேவக சுமார் 54% வாக்குகளை குறிவைத்து காய் நகர்த்தி வருகிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு பெரும் வாக்கு சதவீதத்தை எட்டி திராவிட கட்சிகளின் கோட்டையை விஜய் தகர்ப்பாரா என்பதுதான் இப்போது அரசியல் விமர்சகர்களின் ஹாட் டாபிக். ஏப்ரல் 23 எதிர்பார்ப்பு. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழக அரசியல் ஒரு முக்கிய மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது. அன்றைய தினம் கட்சியின் அடுத்த கட்ட அதிரடி அறிவிப்புகள் அல்லது முக்கிய கூட்டணிகள் குறித்த தெளிவு பிறக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. சமூக வலைத்தளங்களில் ஏப்ரல் 23இல் என்ன நடக்கும் என்ற விவாதம் இப்போதே களை கட்ட தொடங்கியுள்ளது. மீனவர்களின் ஆதரவு. மற்றொரு பக்கம் தமிழகத்தின் நீண்ட கடற்கரை பகுதிகளில் விஜய்க்கு ஆதரவு பெருகி வருகிறது. குறிப்பாக கச்சத்தீவு விவகாரம் மற்றும் மீனவர் வாழ்வாதார பிரச்சனைகளில் விஜய் எடுத்துள்ள தெளிவான நிலைப்பாடு கடலோர மாவட்ட மக்களிடையே பெரும் நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. எங்களுக்கான பிரதித்துவத்தை விஜய் வழங்குவார் என மீனவ மக்கள் வெளிப்படையாகவே ஆதரவு தெரிவித்து வருவது மற்ற கட்சிகளுக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. திரையுலகில் வசூல் மன்னனாக வலம் வந்த விஜய் இப்பொழுது அரசியல் களத்தில் மக்களின் முதல்வராக மகுடம் சூடுவாரா? பொறுத்திருந்து பார்ப்போம். இதுபோன்ற உடனுக்குடன் அரசியல் மாற்றங்களை தெரிந்து கொள்ள நமது ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.